தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. டெல்லி, தெலுங்கானா மாநிலங்களில் நடைபெற்ற மதுபான ஊழல்களில் கைது நடவடிக்கை எடுத்ததா அமலாக்கத்துறை என சீமான் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் என குறைத்து கூறி அமலாக்கத்துறை யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது எனவும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேர்மையான விசாரணை நடத்தி டாஸ்மார்க் ஊழலை முழுமையாக வெளிப்படுத்தி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீமான் கூறியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு அரசினுடைய மதுபான விற்பனையில 1000 கோடிகள் ஊழல் என அமலாக்கத்துறை குறைத்து கூறுவது யாரை காப்பாற்ற என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல பல்லாயிரம் கோடிகள் ஊழல் குறித்து விரிவான விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மலிவு விலை மதுபான கடை மது விற்பனையில 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது என்று அமலாக்கத்துறை கூறுவது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 1 லட்சம் கோடிகளுக்கு மேல் இமாலய ஊழல் நடைபெற்றுள்ள நிலையில பாஜக அரசினுடைய அமலாக்கத்துறை திமுக அரசை காப்பாற்றக்கூடிய நோக்கில் 1000 கோடிகள் என குறைத்து கூறி விசாரணையை சுருக்குவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதுபான கடை சில்லறை விற்பனையில 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை பாட்டிலுக்கு கூடுதலாக விற்பனை செய்வது தொடங்கி மதுபான கொள்முதல், மொத்த விற்பனை, சில்லறை விற்பனை, டாஸ்மாக் வாகன போக்குவரத்து உரிமம், மதுபான கூட உரிமம் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் நியமனம் மற்றும் இடமாற்றம் போன்ற பல்வேறு நிலைகள்ல ஒவ்வொரு மாதமும் பல்லாயிரம் கோடிகள் அளவுக்கு ஊழல் நடைபெறுகிறது. அதை தவிர டாஸ்மாக் மதுபான விற்பனையில 50% மேல் கணக்கில் காட்டப்படாமல் கள்ளத்தனமாக விற்கப்படுவதாகவும் திமுக அரசினுடைய முதன்மை அமைச்சர்கள் ஒருவரான பழனிவேல் தியாகராஜனை ஒரு ஆங்கில நாளிதழுக்கு நேரடியாக அவர் நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார் என்பதை சீமான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக இல்லாமல் திடீரென திமுக அரசு புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதும், மக்களவை தொகுதி மறுவரை எதிர்ப்பு, அனைத்து கட்சி கூட்டம் என திமுக அரசு ஆடக்கூடிய இந்த அரசியல் ஆட்டங்கள் அனைத்தும் தன் மீதான பல்லாயிரம் கோடி ரூபாய் மதுபான ஊழலை மறைக்க நடத்தக்கூடிய நாடகம்தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாடு மக்களுடைய வரி பணம் பல்லாயிரம் கோடிகள் கொள்ளடிக்கப்பட்ட இந்த இமாலய மதுபான ஊழல் தொடர்புடைய அதிகாரிகள், அமைச்சர்கள், உயர் அதிகார மையத்தில் இருப்பவர்கள் வரை அனைவரையும் கைது செய்து விசாரணை வலயத்தை விரிவு செய்து பாகுபாடற்ற நேர்மையான விசாரணை நடத்தி இந்த பல்லாயிரம் கோடி அளவிலான நடைபெற்றுள்ள ஊழலை முழுமையாக வெளிப்படுத்தி மக்கள் வரிப்பணத்தை முழுவதுமாக மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தி இருக்கின்றார். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.